நான் எப்படி ஹீரோயின் மாதிரி இருக்கேனா? ஓ, நீ ஹீரோயின் ஆயிட்டியா? அட, நான் ஹீரோயினை விட ரொம்ப அழகா இருக்கேன். பாரு எவ்வளவு கியூட்டா இருக்கேன்னு. ஆமா ஆமா, கியூட்டா தான் இருக்க. இந்த லிப்ஸ்டிக்க போட்டுட்டு நீயும் கியூட் ஆயிடு. இந்த லிப்ஸ்டிக் உனக்கு எங்க கிடைச்சது? மம்மியோட பர்ஸ்ல இருந்து எடுத்தேன். நீ திருடிட்டு வந்தியா? அட இல்ல ஸ்டூபிட், சொல்லாமலே எடுத்துக்கிட்டேன். ஏ ஸ்டூபிட், சீக்கிரமா உன் வாயத்தோட அம்மா கிட்ட மாட்டின, அதுக்கப்புறம் உனக்கு தான் திட்டு விழும். இந்தா. நீ யாருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாவே இருக்க முடியாது ஸ்டூபிட். யாரை பார்த்து ஸ்டூபிட் சொன்ன? உன்னதான் சொன்னேன். வா நம்ம போய் விளையாடலாம். விளையாடலாம் விளையாடலாம். கண்டிப்பா இல்ல. என்னோட நட்சத்திரம் ஒண்ணு மாதிரி கண்டிப்பா இல்ல. இல்ல. அப்படியா? அப்படின்னா அந்த பீக்க மாதிரி இருக்காளா? கொஞ்சம் மரியாதையா பேசுறேன். அவர் பேர் ஏகே. அவர் பேர் அபிஷேக். கையை விட எனக்கு வலிக்குது. வலிக்குதா? அப்ப ஏன் வலி என்னாகும்? 7 வருஷமா நான் உன்னை எங்கெல்லாம் தேடி இருப்பேன். இங்க அங்க எல்லா இடத்துலயும் தேடி இருக்கேன். ஆனா நீ இப்படி இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை தேடி இருக்க மாட்டேன் ஐஸ்வா. என் கையை விட எனக்கு வலிக்குது. வலிக்கணும்னு வலிச்சுதான் ஆகணும். ஏன்னா இந்த 7 வருஷமா எனக்கும் ரொம்ப வலிச்சுது. எனக்கும் ரொம்ப வலிச்சுதானுச்சா. வெறும் உன் முகம் மட்டும் தான் என் கண்ணு எதிர்க்க இருந்துச்சானா இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் உன் முகம் மட்டும்தான். எப்ப பார்த்தாலும் உன்னோட ஞாபகங்கள் மட்டும்தான். எங்க பார்த்தாலும் நீதான் எனக்கு தெரியுற. 24 மணி நேரமும் உன்னோட முகம் மட்டும் தான் தெரியுது. சொல்லுச்சா, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என் மனசுல ஒரே ஒரு முகம் தான் இருக்கு. இப்போ இப்போ அதை எப்படி வெளியே எடுக்கிறதா? என் மனசுல இருந்து அந்த முகத்தை எப்படி வெளியே எடுக்கிறது? சொல்ல செஞ்சு என் கையை விடு. எனக்கு வலிக்குது ரிஷி. தயவு செஞ்சு கையை விடு. எந்த அளவுக்கு நீ சீக்கிரமா உண்மையை ஏத்துக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது. நீ இல்லாம என்னோட வாழ்க்கையில நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். நிஜமா சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்போ சரி, நீ உன்னோட வாழ்க்கைய வாழ. இப்படியே சந்தோஷமா வேற. உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷமும் கூட. எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். இப்போ நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருந்த. உன்னோட உத்ரா கூட. இதுல அபிஷேக்கோட போட்டோ ஏன் இல்ல? இதுல வெறும் அனுஜாவோட துணி மட்டும் தான் இருக்கு. ஒருவேளை இங்க இருக்கலாம். அட, இதுலயும் அபிஷேக்கோட துணி எங்கேயும் இல்ல. அட, நட்சத்திர துணி கூட இல்ல. நான் இருக்கேன் பாரு, ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பேன். இந்த போட்டோல கியூட்டா இருக்காங்க. 3 பேரும் இருக்காங்க. இங்க பாரு, அனுஜா ரிஷி இல்லாம எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. இனி நான் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்ல. நீங்க இங்க ஐம் சோ சாரி. இந்த போட்டோ இந்த போட்டோ என்னோட வாழ்க்கை, என்னோட உலகம். பட் அந்த கண்ணாடி உடைஞ்சிருச்சு. இட்ஸ் ஓகே. அனுஜா சொல்லுவாங்க எப்பவுமே கண்ணாடி உடையிறது நல்ல சகுனம்னு. இட்ஸ் ஃபைன். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. உங்களோட வீடு. அப்படியா?
தேங்க்யூ போலாமா?